ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், பேச ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோல சந்திக்கிறது. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நியாயம் தீர்க்காதே, குற்றப்படுத்தாதே. ஏன்னா அநேக கிறிஸ்தவர்கள் இது குறித்ததான ஒரு வெளிப்பாடு இல்லாம இருக்கிறத தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ இது கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ரீசெண்டா 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒண்ணு தாஸ் பெஞ்சமின் அண்ணன் சினிமா பாடலை பாடினதுனால அது தவறு அப்படின்றத ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். 2வது காரியம், ஜான் ஜெபராஜனை இப்போ ரீசெண்டா ஒரு பாஸ்டர் மீட்டிங் அழைச்சிருந்தார். அப்போ நம்ம எதை பத்தி பேசியிருந்தோம்னா, சரியான நடத்தை சரியில்லாம, கண்டக்ட் சரியில்லாம, ஒருத்தர் மனம் திரும்பாம எப்படி சபையில ஊழியத்திற்கு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த 2 வீடியோலயும் என்னன்னா, நம்ம கிறிஸ்தவர்கள் அடிக்கிற ஒரே ஒரு கமெண்ட், நீ முதல்ல ஒழுங்கா. மத்தேயு 7:1 என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடு, அப்புறம் அடுத்தவன கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்துல யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ரோபோட் மாதிரி போனோம், இயேசு நல்லவர், இயேசு உயர்ந்தவர், இயேசு சிறந்தவர் அப்படி சொல்லிட்டு போயிடணும். யாருமே எதையும் சொல்லக்கூடாது, சுவிசேஷம் கூட அறிவிக்க முடியாது அப்படின்னு பார்த்தா. ஏன்னா யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது இல்ல. இயேசு என்னை தொட்டார், இயேசு என்னை மாற்றினார், இயேசு என்னை ஆசீர்வதித்தார், இயேசு என்னை இப்படி பண்ணார், பாவத்திலிருந்து மீட்டு எடுத்தார் அப்படி பார்த்தா கூட அந்த பாவத்திலிருந்து மீட்டு எடுத்தார்னு சொல்ற அந்த நபர் கூட பாவம் செஞ்சுட்டு தான் இருப்பான். அப்புறம் எப்படி அவன் கரெக்டா பர்ஃபெக்டா மாறுவான்? அப்புறம் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ மத்தேயு 7வது அதிகாரத்துல சொன்ன இயேசு கிறிஸ்து தான் அதே 20வது அதிகாரத்துல கள்ள ஊழியர்களுக்கு, கள்ள ஓநாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து 2 டைமென்ஷன் கத்துக் கொடுக்குறாரு. என்னன்னா, இப்போ நான் ஒருத்தர் செய்யற பாவத்தை என்னன்னா நான் சுட்டி காமித்து பேசுறேன். நீ பொய் பேசுற, உன்னோட பொய்யை மாத்திக்கோ, நீ திருட்டுத்தனம் பண்ற, நீ ஏமாத்துற, நீ இச்சையில இருக்கிற, நீ அதை மாத்திக்கோ அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த பாவம் என்கிட்ட காணப்படக்கூடாது. எனக்குள்ள அதே பாவத்தை வச்சுக்கிட்டு நான் அடுத்தவனை சொல்லும் பொழுது அப்பவும் நம்ம நியாயம் தீர்க்கிறதா என்னலாம். ஏன்னா அந்த பாவத்தை நீயும் செய்யற, அதனால என்ன பண்ணக்கூடாது, நீ மற்றவனை நியாயம் தீர்க்க கூடாது, ஏன்னா நீயே ஒழுங்கில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த பாவத்தை செய்யாம இன்னொருத்தர் செய்கிற பாவத்தை சுட்டி காமிக்கும் போது அதுக்கு பேரு நியாயம் தீர்ப்பதல்ல, அதுக்கு பேரு குற்றம் சொல்வதல்ல, அதற்கு பேர் ஆண்டவருடைய கரெக்ஷன். ஆண்டவர் கரெக்ஷன் பண்றாரு, சரி செய்கிறார். அப்படிதான் நம்ம அதைத்தான் வேதாகம் நமக்கு போதிக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து மத்தேயு 7வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது கள்ள ஊழியர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏன் சொன்னாரு? அதை தொடர்ந்து அப்போஸ்தலர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் ஏன் கள்ள ஊழியர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி சபைகளுக்கு வார்னிங் கொடுத்தாரு? எதற்கு அப்போஸ்தலர் பவுல் ஒவ்வொரு நிருபத்திலையும் கள்ள ஊழியர்களை குறித்து ஏன் எச்சரிக்கை செய்து எழுதணும்? இப்ப இதை கூட நம்ம ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பவுலும் அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவை முகமுகமா தரிசிச்சாங்க, அவங்களோட கூட வாழ்ந்தாங்க, அதனால அவங்க சொல்லலாம், நம்ம எல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப இயேசு கிறிஸ்து யாரையும் நீதிமானா மாத்தலாம்னு நினைக்கிறேன். இப்போ சில காரியங்கள் கிறிஸ்தவர்கள் அறிவில்லாம என்ன பேசுறது வேதனையா இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா யோவான் 7வது அதிகாரம் 24வது வசனத்துல தெளிவா சொல்றது, தோற்றத்தின்படி அல்ல நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். இப்போ நான் ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்றேன்னு நினைச்சுக்கோங்களேன், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை ஏற்றுக்கொண்டா பரலோகம், அவர் உங்களுக்கு நித்திய வாழ்க்கை வச்சிருக்கிறாரு, நீங்க இந்த உலகத்துல காணப்படுகிற இந்த படைப்புகளை வணங்குவதை காட்டிலும் படைத்தவனை வணங்குங்க அப்படின்னு நான் சுவிசேஷம் சொல்றேன் அப்படின்னா அதுவே ஒரு நியாயம் தீர்க்கிறது தான். அவனை ஜட்ஜ் பண்ணி இயேசு கிறிஸ்து கிட்ட நான் அழைத்து கொண்டு வரேன். அப்படி பார்த்தா நம்ம சுவிசேஷம் கூட சொல்ல முடியாது. தோற்றத்தின்படி இல்லை நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். இப்போ இந்த வீடியோ கிளிப் பாருங்களேன், இதை நான் இருக்கட்டுமே சொல்லி டவுன்லோட் பண்ணி வச்சேன். பட் இப்போ இந்த பதிவுக்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா வெறும் ஷீட் கிடையாதுங்க, காட் சர்டிபிகேட். இந்த இடத்துல இருக்க அதிசயத்தையும் குளோரியத்தையும் இறக்க போறேன். இப்ப நடக்க போற அற்புதத்தையும் அதிசயத்தையும் நின்னு பார்க்க போறீங்க. ஒவ்வொருத்தரும் நின்னு பார்க்க போறீங்க. பிரதர் வாங்க பிரதர், புடிங்க பிரதர், புடிங்க. ஃபயர் 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 இது 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 ஃபயர் 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 இது ஃபயர் 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 இது 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 ஃபயர் 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 இது இது ஃபயர் 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 இது இது சாத்தானிக்கு இல்லை, சாத்தானிக்கு இல்லை, சாத்தான் இல்லவே இல்லை, சாத்தான் போய்விட்டான், போய்விட்டான், glory நிறைந்திருக்கிறீங்க. come on. இப்போ இந்த படக்காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. போலி கிறிஸ்தவத்தினால் செய்த அட்டூழியத்தை இவங்க படமா எடுத்து காமிச்சிருக்கிறாங்க.
அந்த பேப்பர்ல பவர் இருக்கிற மாதிரி, அது வல்லமை இருக்கிற மாதிரி, இயேசு கிறிஸ்து தான் என்ன அனுப்புனாரு, இந்த மாதிரிலாம் வந்து கேலித்தனமா சித்தரிச்சு ஒரு உலக பிரகாரமா இருக்கிற ஒரு படத்துல வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இப்படிப்பட்ட போலி கிறிஸ்தவத்தை, போலி போதகர்களை, கள்ள ஊழியர்களை, கள்ள ஓநாய்களை நம்ம அடையாளம் சுட்டி காமிச்சு, இது வேதாகமத்தின்படி இவங்க நடக்கல, இவங்க வந்து கள்ள ஊழியர்கள், கள்ள உபதேசிகள், இது உண்மையான கிறிஸ்தவம் இல்லைன்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா, அறவேக்காடான முட்டாள் கிறிஸ்தவர்கள் சொல்ற ஒரே காரியம் என்ன தெரியுமா? நியாயம் தீர்க்காதே. டேய், அவன் செய்யறது தப்புடா, அவன் காண்பிக்கிறது எல்லாமே போலித்தனமான காரியம், பைபிள் இல்லாத ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து கட்டளையிடாத காரியம், அதைத்தான் அவன் போதிக்கிறான், அதைத்தான் அவன் சொல்றான். இதை விட்டு மனம் திரும்ப நான் சொல்றேன். ஏன்னா இப்படிப்பட்டதான போலி கிறிஸ்தவம் இயேசு கிறிஸ்துவ தவறா ப்ரொஜெக்ட் பண்ணுது, வேறொரு இயேசு வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்குது. அந்த வேறொரு இயேசு வேறொரு சுவிசேஷம் நரகத்துக்கு நம்மளை கொண்டு வந்து போயிட்டு இருக்குது. அப்போ நித்தியத்துக்கு வரணும் அப்படின்னா சரியான சத்தியத்துல நடக்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்கணும். அப்படி சொல்றதுதான் உண்மையான கிறிஸ்தவம். அப்ப போலித்தனத்தை அடையாளம் காண்பித்து காட்டுறதுதான் உண்மை கிறிஸ்தவம். இப்போ இதை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன ஒரு அர்த்தம் எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு இன்னொரு வசனமும் சொல்றாங்க. என்னன்னா, ரோமர் 14வது அதிகாரம் வந்து இன்னொருத்தனை குற்றவாளியா தீர்க்கக்கூடாது. அந்த வசனத்தோட கான்டெக்ட் நம்ம வந்து வாசிச்சோம்னா அது வேற அர்த்தத்துல வந்து பவுல் வந்து ரோமர் நிருபத்துக்கு வந்து எழுதுறாரு. அங்க ஃபுட்டை பத்தி சில காரியத்தை வந்து ஜட்ஜ் பண்றாங்க. சாப்பிட்ற விஷயத்த வச்சு விசுவாசிகள் ஜட்ஜ் பண்றதுனாலதான் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தெளிவா பவுல் வந்து எழுதுறாரு. இவங்க வேதாகமத்தையும் வாசிக்கிறது இல்லை, கான்டெக்ட்டையும் வாசிக்கிறது இல்லை. நடுவுல இருந்து ஒரு வசனத்தை புடிச்சுக்கிட்டு, நீ குற்றம் சாட்டக்கூடாது, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை குற்றம் சாட்டினால் கர்த்தர் உன்னை அடிப்பார், மிதிப்பார், உதைப்பார், இப்படிலாம் சொல்லி ஏமாத்தி வச்சிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து சொல்லுவாங்கப்பா, உங்க வீடியோஸ் ஃபுல்லாவே எதனா ஒரு ஊழியர்களை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் சரியான கிறிஸ்தவம் எதுன்னு சொல்லி நம்ம சொன்னா மட்டும்தான் அதுக்கு அடுத்த காரியம் நம்ம சுவிசேஷம் சொல்றத மதிப்பான். என்னோட வீடியோஸ் எத்தனை பேர் வந்து எத்தனை முஸ்லிம்ஸ் பார்த்துருக்குறாங்க, கிறிஸ்தவர்கள் பார்த்துருக்குறாங்க, ஏத்தியஸ்ட் பார்த்துருக்குறாங்க. அவங்க எல்லாமே என்கிட்ட நேரடியா சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம வீடியோ எடுத்துலாம் போட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பாஸ்டர்ஸை பார்த்துருக்கிறேன், ஆனா நீங்க சொல்றது வந்து வித்தியாசமா வந்து இருக்குது. அப்ப நான் சொல்ல, இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம், உண்மையான கிறிஸ்தவமே வேற அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஏன் வந்து இந்த ஊழியர்கள் வந்து டிஃபெண்ட் பண்றாங்க, இப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது? அது நிறைய கிறிஸ்தவர்கள் முட்டு கொடுக்கறத பார்க்கும்போது இன்னும் வேதனையா இருக்குது. தோற்றத்தின்படி இல்ல, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நம்ம பைபிளை வச்சுதான் இந்த உலகத்தை வந்து நம்ம பார்க்கணுமே தவிர உலகத்தை வச்சு பைபிளை பார்க்க கூடாது. இப்ப ரீசெண்டா ஜான் ஜெபராஜ் ஒரு காரியம் வந்து சொன்னாருன்னா தெரியுமா? சொன்னாங்கல்ல, ஒரு இந்து இன்னொரு இந்து பொது வலைதளத்துல ஒரு சாமியார் இன்னொரு சாமியாரை தப்பா பேச மாட்டேன்றாங்க. ஒரு இஸ்லாமிய இமாம், நான் இஸ்லாம் பின்னணி தான் வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியும் தானே, எங்க அம்மா முஸ்லீம், என் சொந்தக்காரெல்லாம் முஸ்லீம். போன வாரம் கூட போய் பார்த்துட்டு தான் வந்தேன் எல்லாரையும். நான் அங்கிருந்து வந்திருக்கிறேன். அங்க வந்து ஒரு இமாம் இன்னொரு இமாமை தப்பா சொல்றது இல்லை. ஆனா கிறிஸ்தவத்துல தான் இந்த அவலம், ஒரு ஊழியக்காரன் அழிக்கிறது. இவங்கெல்லாம் ஒத்துமையா இருந்தாங்கன்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாலே மொத்த இந்தியாவை ஆண்டவர் ஏற்று. இப்போ ஒண்ணு கெட்டு போல. உங்களை போல நல்ல தகப்பன்மார்கள் இருப்பதற்காக நன்றி. ஒரு இமாம் இன்னொரு இமாமை சொல்வதில்லை, ஒரு இந்து இன்னொரு இந்துவை குறை சொல்றது இல்லை. ஆனா கிறிஸ்தவர்கள் தான் ஒரு கிறிஸ்தவர் இன்னொரு கிறிஸ்தவரை குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்றதை நம்ம பாக்குறோம். யாரு சொல்லல? எத்தனை முஸ்லிம்ஸ்லயே 1008 பின்னணி இருக்கு. சுன்னி முஸ்லிம், ஷியா முஸ்லிம், இந்த மாதிரி இதுலயே 2 கேட்டகரி இருக்கு. இவங்களுக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் வந்து இருக்குது. சூஃபிசம், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்குள்ளேயே வந்து என்னன்னா நிறைய வேறுபாடுகள் இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா எனக்கு அநேக முஸ்லீம் நண்பர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுலயே நிறைய கேட்டகரிஸ் அவங்க வந்து சொல்றது, ஒரு கேட்டகரி பண்றது இன்னொரு கேட்டகரி பண்றது பிடிக்காத வந்து என்னன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து என்னன்னா சொல்லுவாங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குது என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க. யாரும் வந்து சொல்லல. இப்ப இந்துஸ்ல கூட யார் வந்து நியாயம் தெரியல. எத்தனை போலி சாமியார்களை, இது போலி ஆசாரியர்கள்னு சொல்லியே வந்து யூடியூப் சேனல் இப்ப போட்டுட்டு இருக்கிறாங்க. சும்மா வாய்க்கு வரதெல்லாம் வந்து நம்ம அடிச்சு விடக்கூடாது. மற்ற எந்த மதமும் தீர்க்கல, நம்ம கிறிஸ்தவ மதம் தான் இப்படி இருக்குது, இப்படி நீங்க சொல்றதே நியாயம் தீர்க்கிறது தான். கிறிஸ்தவ மதத்தை நீங்க நியாயம் தீர்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த பேசிக் நாலேஜ் வந்து வேணும். ஏன்னா ஒருத்தர் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்கணும், வசனத்தின் அடிப்படையில வந்து போதிக்கணும். அப்போ வசனம் தெரியாம அற மண்டேனுங்களா இருக்கிறவனுக்கு தான் நியாயம் தீர்க்காதே, குற்றம் சுமத்தாதே, அபிஷேகம் பண்ணப்பட்டவனே நியாயம் தீர்க்காதே. இதுல வந்து இந்த போதகர் வேற
ஏன்னா அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கே இவங்கெல்லாம் மூத்த ஊழியர்களா என்னன்னே எனக்கு தெரியல. ஏன்னா இந்த பட்டாபுரம்ல ஐயா கூட வந்து அழைச்சாரு. அவர் சொல்றது, மாடு வந்து மூத்திரம் பெஞ்சாலும் சரி, அது சாணி போட்டாலும் சரி, அது கிட்ட இருந்து பால் கிடைக்குதா அது மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும். அப்போ ஊழியக்காரன் எக்கேடும் கெட்டு போய் அவன் வந்து மாதிரியா இல்லாம ஒரு மாதிரியா வாழ்ந்து அசிங்கமான கேவலமான பாவத்துல நிறைந்த வாழ்க்கையோட வாழ்ந்தாலும் அவன் சொல்ற வசனத்துக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்கிறார். என்ன விதமான இவங்க ஊழியக்காரங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. இப்படி பார்க்கும் பொழுது யாருக்குமே வசனம்ன்ற ஒரு அறிவே கிடையாது, ஒரு ஞானமே இல்லாம தான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இவர்களை தான் கள்ள ஊழியர்கள் என்று சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட பாவத்திற்கு காம்ப்ரமைஸ் ஆகி, உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் ஆகி, கள்ள ஊழியர்களுக்கு கள்ள உபதேசிகளுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி போறாங்க தெரியுமா? இப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் கள்ள ஊழியர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இது இந்த ஜென்ரேஷன், வர்ற ஜென்ரேஷன் கிறிஸ்தவம் வந்து என்னன்னா புரிஞ்சுக்கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். ஏனோ தானா வந்து என்ன விட்டு வந்து போயிடக்கூடாது. உன்னோட வீடியோ மூலியமா அந்த கிறிஸ்தவத்தை சரி செஞ்சு விடலாமா? சரி செய்ய முடியாது. ஆனா ஏன் நான் பேசுறேன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நபர் வந்து குழப்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? அவர்களுக்கு இந்த வீடியோ சேரும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை தெளிவுபடுத்தும். அவர்கள் தோற்றத்தின்படி இல்லை, நீதியின்படி தீர்ப்பு செய்ய பழகுவார்கள். நீதியின்படி தீர்ப்பு செய்வது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிற அந்த சத்திய வேதாகமத்தை வைத்து உலகத்தை பார்ப்பது. அப்போ கிறிஸ்தவர்கள் குற்றம் சுமத்தாதே, நியாயம் தீர்க்காதேன்னு சொல்லி சொல்றாங்கன்னா அதோட பின்னணியத்தை பார்க்கணும். பின்னணி என்ன சொல்லியிருக்குது, அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பவுல் என்ன சொல்லியிருக்கிறாரு, தன்னோட நிருபத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து எதனால நியாயம் தீர்க்காதுன்னு சொல்லி சொன்னாரு, இயேசு கிறிஸ்து எதனால கள்ள ஊழியர்களுக்கு கள்ள போதர்களுக்கு பரிசேயர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி வான் பண்ணி சொன்னாரு. இது எல்லாத்தையும் வந்து படிச்சா மட்டும்தான் புரியும். கேட்டுக்கு போற வாசல் விரிவு, பரலோகத்துக்கு போற வாசல் மிக குறுகிய நிலையா இருக்கிறதுனால இந்த கடைசி காலத்துல தோட்டத்தின் படியில நீதியின்படி தீர்ப்பு செய்யணும். ஆமா, நான் தீர்ப்பு செய்தேன். என்ன தீர்ப்பு செய்தேன்? தாஸ் பெஞ்சமின் ஐயா சினிமா பாடலை பாடினது தவறு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாத எந்த காரியமா இருந்தாலும் அது தவறுதான். அப்போ அவர் பாடின காரியம் தவறு, நியாயம் தீர்த்தேன் வேதாகமத்தின்படி. இரண்டாவது காரியம், ஜான் ஜெபராஜ் ஐயா சபை தன்னோட குடும்பத்தை சரி செய்யாமல் சபை ஊழியத்தை செய்வது 100% தவறு. குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும், இழிவான ஆதாயத்தை இச்சையாதவனா இருக்கணும், ஒரே மனைவியை உடையவனா இருக்கணும், பண ஆசை இல்லாதவனா இருக்கணும், போதக சமர்த்தனா இருக்கணும். இப்படிப்பட்ட கேட்டகரிஸை வைத்துதான் ஒருத்தர் போதகனா மாற முடியும், ஒருத்தர் வந்து போதகனா சபைக்கு வந்து ஏற்படுத்த முடியும், மூப்பனா ஏற்படுத்த முடியும். இந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த கேட்டகரிஸ் எதுவுமே ஜான் ஜெபராஜ் ஐயா கிட்ட இல்லை. அதனால அவர் சுவிசேஷ ஊழியம் செய்யலாமே தவிர சபை ஊழியத்தை செய்யக்கூடாது. நான் தோற்றத்தின்படி இல்லை, பைபிள் வேதாகம சத்தியத்தின்படி இப்ப நான் தீர்ப்பு செய்யறேன். ஏன்னா தீத்து திமோத்தி இது ரெண்டுத்தையும் வந்து சபைக்கான பாஸ்டர் லெட்டர், அது ஒரு சபை போதகருக்கு எழுதுற ஒரு லெட்டர் தான் தீத்து திமோத்தியோ. அதுல எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் ஒரு மூப்பனை சூஸ் பண்ணணும், பவுல் வந்து தீத்து திமோத்திக்கு வந்து எழுதுறாரு. ஒருவன் மேலே சீக்கிரமா கையை வச்சு அவன் அபிஷேகம் பண்ணாத, பிறன் செய்கிற பாவத்தை உடன்படாத, அவ்வளவு தெளிவா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி திமோத்திக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. அப்போ ஒரு சபை மூப்பனா, அப்போ ஜான் ஜெபராஜ் ஐயா எப்படி ஒரு சபை பாஸ்டரா மாறுவாரு? அவர் வழி நடத்தின மெய்ப்பன் யாரு? எப்படி அவர் அபிஷேகம் பண்ணி நீ சபை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து விடலாம்? எதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து சென்னையில இருந்து சர்ச்சை ஆரம்பிக்கணும்? அந்த சென்னையில வருகிற சபை எல்லாருமே வந்து அவிசுவாசிகளா? எல்லாரும் இன்னொரு சர்ச்சில் இருந்து இன்னொரு டேங்க்ல இருந்து இந்த டேங்க் வந்து மீன்ங்க தான் டேங்க் மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு தேவை நல்ல மியூசிக்கு, நல்ல ஒரு அட்ராக்ஷனான ஒரு ஸ்பீச்சு. யாரும் சத்தியத்துக்காக போகல. சத்தியத்துக்காக நிற்கிறவன் அவன் அந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டான். சத்தியத்துக்காக நிற்கிறவன் வந்து வசனத்தை பார்ப்பான், இந்த மனுஷனோட வாழ்க்கையை பார்ப்பான், ரெண்டுத்தையும் ஒப்பிடுவான். இல்ல ஏதோ ஒரு தவறு இருக்கு, அப்ப இந்த ஊழியத்தை வந்து நம்ம இந்த ஊழியத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி அழகா என்ன பண்ணுவான்னா டிசைட் பண்ணி சத்தியத்துல நடத்துவான். அங்க உட்காந்து அவரோட சர்வீஸ் அட்டன் பண்ற எல்லாருமே சரி, சத்தியம் எந்த இடத்துல இல்லையோ கத்தர் அந்த இடத்தையும் சிதறடிப்பார். சத்தியம் இல்லாத இடத்த கத்தர் சிதறடிப்பார், கண்டிப்பா சிதறடிப்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச அந்த லெவி ஜென்ரேஷன், அந்த கிங்ஸ் ஜென்ரேஷன் சர்ச் கத்தர் சிதறடித்தார். ஏன்னா சத்தியம் இல்லாம இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திபாரம் இல்லாம செயல்பட்ட ஒரு சபை திரும்பவும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. இது வந்து கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஊழியம் இல்ல, மணல் மேல கட்டப்பட்ட ஊழியம். சோ இந்த ஊழியத்திற்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ நான் நியாயம் தீர்க்கிறேன், தோற்றத்தின்படி இல்லை, நீதியின்படி, வேதாகம சத்தியத்தின்படி நான் நியாயம் தீர்க்கிறேன். அப்போ வேதாகம சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பது தவறு அல்ல. அதனாலதான்
படைப்புகளை வணங்காதீங்க, படைத்தவனை வணங்குங்கன்னு சொல்லி நம்ம தைரியமா சொல்றோம். சோ இப்படிப்பட்ட நியாயம் தீர்க்காத, குற்றம் சாட்டாத, இந்த மாதிரி வேதத்துக்கு ஒவ்வாத வசனங்களை வைத்து கிறிஸ்தவர்கள் இனிமே என் வீடியோ வரக்கூடாது. அப்படி வந்தாங்கன்னா தக்க பதில நம்ம வந்து பேசுவோம். வாங்க நேர்ல பேசலாம், லைவ் போட்டு பேசலாம். நீங்க உங்க வசனத்தை எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதோ எடுத்துட்டு வாங்க. நானும் வந்து என்னன்னா எது சத்தியன்றதை டைரக்டா நம்ம வந்து பேசலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிரோஜனமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோற்றத்தின்படியில நீதின்படி தீர்ப்பு செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.